Hello, my dear students. Warm wishes to all. In this class, we are going to learn the supplementary lesson, The First Patient, written by C.V. Burgess. Before going to the lesson, let us know about the author. Christopher Victor Burgess is known as C.V. Burgess. அதாவது ஆத்தருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கஸ். ஸோ இவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிவி பர்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் எ ஹியூமரஸ் பிளே ரைட். இவர் நகைச்சுவை கதைகள் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர். ஹிஸ் சிச்சுவேஷனல் ஹியூமர் இன்டென்சிஃபைஸ் தி எமோஷன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் த பிளே. இவருடைய அந்த நகைச்சுவையான தருணங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கதைகளுக்கு சிறப்பை கூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் பிளேஸ் யூஸ்வலி அகாமடேட் ஏ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த பிளேயில் நாடகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நியர்லி 20 கேரக்டர்ஸ். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் ஷார்ட் பிளேஸ் ஃபார் லார்ஜ் கிளாஸஸ். இவருடைய புகழ் வாய்ந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைப்பில் வந்திருக்கு. ஷார்ட் பிளேஸ் ஃபார் லார்ஜ் கிளாஸஸ், டீச் யுவர் செல்ஃப் ஸ்பீச் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ கிளாஸ் ரூம் பிளே ஹவுஸ் வேர்ஸ் இன் ஆக்ஷன். ஓகே, நவ் லெட் அஸ் ஜம்ப் இன்டு த லெசன். Play the role of any character, read aloud to enjoy this amusing play. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டரை ப்ளே பண்ண சொல்கிறாங்க, பட் திஸ் இஸ் நாட் applicable for this situation. So we can read aloud and enjoy this amazing play where the unexpected turn of events along with wild imagination and humor to the situation in dentist clinic. ஸோ இந்த நாடகம் நடக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட் கிளினிக்கில் தான் நடக்குது, அதாவது பல் மருத்துவருடைய மருத்துவமனையில் தான் நடக்குது. ஸோ இதில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு கற்பனையை சில உருவாக்கி கொடுக்குது, அதுவும் நகைச்சுவையான கற்பனையை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. நவ் லெட் அஸ் see the characters. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா men 1 to 8, தட் மீன்ஸ் men 1 2 3 4 5 6 7 and 8. அதே போல் விமன் கேரக்டர்ஸும் 8 இருக்குது. விமன் 1 2 3 4 5 6 7 and 8. நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்டிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அதாவது பல் மருத்துவர், அடுத்து நெக்ஸ்ட்டு நர்ஸ், அவருக்கு உதவியாக ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஸ்மால் பாய், அதே போல் ஒரு சின்ன பையன் இருக்கிறாங்க. ஸோ டோட்டலி 20 கேரக்டர்ஸ். மென் 8 கேரக்டர்ஸ், விமென் 8 கேரக்டர்ஸ், ஸோ டோட்டலி 16 and also next another 4 characters, totally 20 characters. Next we are going to see the scene. When the curtain rises, the following characters are seated in a dentist's waiting room. அதாவது திரை விளக்கப்படுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்டிஸ்டுடைய காத்திருப்பு அறையில் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் எல்லாமே காத்திருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா women 1 to 8, அதாவது கேரக்டர்ஸ் women 1 2 3 4 5 6 7 8, இந்த 8 கேரக்டர்ஸும். அதே சமயத்தில் men 1 to 8. some of them are reading magazines or newspapers. ஸோ இவங்களில் சில பேர் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அல்லது மேகசின்ஸ், அதாவது பத்திரிகைகளை படிச்சுட்டு இருக்கிறாங்க. Man 4 has a rough bandage tied round his jaw. அதாவது மனிதன் 4, அதாவது ஆண் நபர் ஒருத்தர் 4th கேரக்டர்ஸ், அவருடைய தாடையில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான பேண்டேஜை சுற்றிருக்கிறாங்க. He is holding the bandage and groaning. அவர் தன் கையால் அந்த பேண்டேஜ் அப்படி பிடிச்சிட்டே இருக்கிறாரு. அதே சமயத்தில் groaning means feeling pain, எஸ்பெஷலி சத்தம் போட்டு முனகிறது, அந்த சத்தம் தான் groaning அப்படின்னு சொல்லுவோம். man 3, woman 5
and woman 6 are just entering the waiting room. அடுத்தது நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் மேன் 3 woman 5 அதுக்கடுத்து woman 6 எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வெயிட்டிங் ரூமுக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் பேசுகிறாங்க woman 5. We'll have some time to wait before the dentist sees us, dear. அது நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் டென்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கு அப்படின்னு woman 5 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு woman 6 சொல்கிறாங்க ஸோ ஐ சி அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு woman 5 சொல்கிறாங்க பட் ஐல் ஷோ யூ சம் ஆஃப் மை ஹாலிடே ஃபோட்டோகிராஃப்ஸ் டு பாஸ் த டைம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப போர் அடிக்கவும் கவலைப்பட வேணாம். ஸோ அந்த டைம் பாஸுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஓய்வு நாளில் அதாவது விடுமுறை அப்போ எடுத்த சில ஃபோட்டோக்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா டைம் பாஸுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் 3 woman 5 and woman 6 sit. Man 3 woman 5 woman 6 அப்படியே உட்காடுறாங்க. woman 5 takes a packet of photographs from her handbag. woman 5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படியே எடுக்கிறாங்க தன்னுடைய ஹேண்ட்பேக்லேருந்து. throughout the play she concentrates on showing her photographs. ஸோ இந்த நாடகம் முழுசுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை மற்றவங்ககிட்ட காமிக்கிறதுலையே அவங்க குறியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேன் 5 சொல்கிறாரு வாட் டைம் டு யூ மேக் இட் ஜாக். அதாவது எந்த டைமுக்கு நம்ம அவரை பார்க்க முடியும், எனக்கு என்ன ஆஃபீஸுக்கு வேறு டைம் ஆகுது, எந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு மேன் 6 சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் 8:30 கிட்டத்தட்ட 8:30 போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டென்டிஸ்ட் ஷுட் பி அலாங் எனி மொமெண்ட் நவ். இதே வந்துடுவாங்க, பல் மருத்துவர் கூடிய விரைவில் வந்துடுவாங்க அப்படின்னு மேன் 6 சொல்கிறாங்க. அதுக்கு woman 6 சொல்கிறாங்க isn't it a dreadful hour of the morning to see a dentist. காலையில் நம்ம ஒரு பல் மருத்துவரை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் half awake yet. நான் இன்னும் பாதி கூட விழிக்கவே இல்லை, இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகாலை நேரத்தில் வேலைக்கு போகிறத விட்டுட்டு பல் மருத்துவரை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 5 சொல்கிறாங்க ஐ ஹோப் ஹீ ஓன்ட் பி லாங். நான் நம்புகிறேன் எது அப்படின்னா ரொம்ப நேரத்தை ஆகாது பல் மருத்துவர் வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு பி லேட் ஃபார் ஒர்க் எனிவே. கண்டிப்பாக இன்றைக்கி நான் லேட்டாக தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேன் 6 சொல்கிறாங்க சம்திங் ஷுட் பி டன் அபவுட் டென்டல் ஹவர்ஸ். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது மாதிரி டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது இனிமேல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம சரியான சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் ஸோ அண்ட் ஐ வில் கோ ஆன் சேயிங் ஸோ. பட் நான் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் பட் இன்னும் பல் மருத்துவரை பார்க்குறதுக்காக வந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்டர் நர்ஸ் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. woman 6 சொல்கிறாங்க குட் த டென்டிஸ்ட் ஷுடன்ட் பி லாங் நவ். ஆமாம் நல்லது, கூடிய விரைவில் டென்டிஸ்ட் பல் மருத்துவர் இங்கே வந்துடுவார், ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு woman 5 சொல்கிறாங்க அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் அட் வேட்லிங் ஆன் சி. அந்த ஃபோட்டோ அந்த லேடி தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா போர்டிங் ஹவுஸில், அதாவது படகு இருக்கா இல்லைங்களா, அந்த போர்டிங் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. போர்டிங் ஹவுஸ், அது எங்களுடைய போர்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தோஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஐ ஃபெல் அப். ஸோ அந்த ஸ்டெப்பில் எங்கே பாருங்கள் ஸ்டெப் இருக்கா இல்லைங்களா, இதில் தான் நான் வழுக்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி நியர்லி டைட் லாஃபிங். இது வழுக்கி விழுந்ததுனால சிரிச்சு அப்படியே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து woman 6 இட் லுக்ஸ் குவைட் அ நைஸ் பிளேஸ். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உண்மையாலே இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு woman 5 சொல்கிறாங்க ஓ இட் வாஸ் ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் த லேண்ட் லேடி வாஸ் அ டியர். அதே போல் அந்த லேண்ட் லேடியும் கூட ரொம்ப நல்லவங்க,
பாசக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 ஷோஸ் அனதர் ஃபோட்டோகிராஃப். உமன் 5 திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஃபோட்டோகிராஃபை காமிக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லேண்ட் லேடி இது. யூ கான்ட் குவைட் see her ஃபேஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸு தெரியவே இல்லை. யூ see மை ஃபிங்கர் காட் இன் த வே. ஏன் தெரியல அப்படின்னா விரல் மறைச்சிடுச்சு, என்னுடைய விரல் வந்து மறைச்சிடுச்சு, அதனால் தெரியல. பட் she has such a nice face. அவங்களுக்கு அழகான முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 6 சொல்கிறாங்க ஐ எம் ஷியோர் she has. கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் உமன் 7 உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதாவது டென்டிஸ்டோடைய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வித் அ லிட்டில் கேர்ள். அவங்களுடைய சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு வர்றாங்க. அதுக்கு உமன் 7 சொல்கிறாங்க ஓ டூ கம் அலாங் டோரத்தி. வா டோரத்தி, என் கூட குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு லிட்டில் கேர்ள் ஐ டோன்ட் வாண்ட் டு see the dentist. ஐ won't. நான் டென்டிஸ்ட்டை பார்க்க விரும்பலை. கண்டிப்பாக நான் நிச்சயமாக பார்க்க மாட்டேன்னு அந்த சின்ன பொண்ணு அடம் பிடிக்குது. அதுக்கு உமன் 7 சொல்கிறாங்க நவ் டோரத்தி ரிமெம்பர் வாட் யுவர் டாடி செட். டோரத்தி, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், நீங்கள் உங்கள் அப்பா சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ won't have your teeth seen to, no more ice lollies. உன்னுடைய பல்லை மட்டும் டாக்டர்கிட்ட காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு லிட்டில் கேர்ள் சொல்கிறாங்க ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ். ஸோ எனக்கு எந்த ஐஸும் சாப்பிட்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் இஸ் ட்ராக்டு டு ஹர் சீட் பை உமன் 7. அந்த பொண்ணு வராதனால அவங்களுடைய அம்மா அப்படியே தரன்னு இழுத்து சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. சி சிட்ஸ் வீப்பிங். அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே அந்த சீட்டில் உட்காடுறாங்க. மேன் 4 க்ரோன்ஸ் லவ்லி. அந்த மேன் 4 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழியால் பயங்கரமாக முன்னேறாங்க. உமன் 4 சொல்கிறாங்க ஹியர் இஸ் த டென்டிஸ்ட். இதான் டென்டிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 3 சொல்கிறாங்க அண்ட் அபவுட் டைம் டு. ஆமாம், கண்டிப்பாக அவர் வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் டென்டிஸ்ட். இப்போ தான் டென்டிஸ்ட் வர்றாரு. டென்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. வுட் ஐ ஹாவ் த ஃபஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட் நான் பேஷண்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. எக்ஸிட் டென்டிஸ்ட் இன்டு த சர்ஜரி. டென்டிஸ்ட் வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்குறதுல உள்ள ஆரம்பிக்கிறாரு. உமன் 1 சொல்கிறாங்க தட்ஸ் யூ ஜோ. ஆமாம், இப்போ நீங்கள் தான் போகணும் அப்படின்னு உமன் 1 சொல்கிறாங்க ஜோவை பார்த்து. மேன் 1 அண்ட் உமன் 1 ஸ்டாண்ட். அந்த ஃபஸ்ட்டு ஆணும் ஃபஸ்ட்டு பெண்ணும் எந்திரிச்சு அப்படி நிற்கிறாங்க. அதுக்கு மேன் 1 சொல்கிறாரு எஸ் தட்ஸ் மீ. ஆமாம், இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 1 சொல்கிறாங்க நவ் மேக் ஷியோர் ஹீ புல்ஸ் அவுட் த ரைட் ஒன் ஜோ. உமன் எச்சரிக்கைப்படுத்தி அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக அதை யூகிச்சிக்காங்க. அவர் வந்து பிடுங்குற பல் சரியான பல் தானா இல்லை தேவையில்லாத பல்லை பிடுங்கிட போகிறாங்க, பிடுங்க வேண்டிய பல்லை தான் பிடுங்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு உமன் 1 சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 1 சொல்கிறாங்க ஐ வில். கண்டிப்பாக நான் நிச்சயமாக அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 1 குட் பாய் ஜோ, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. ஓகே குட் பாய். ஸோ உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு உமன் 1 சொல்கிறாங்க. எக்ஸிட் மேன் 1 இன்ட்டு சர்ஜரி. ஸோ மேன் 1 டாக்டர் பார்க்குறதாக உள்ளே போகிறாரு. உமன் 1 சிட்ஸ். அந்த உமன் 1 அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு உமன் 2 ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் ஸோ குட். அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க உமன் 2 நிச்சயமாக டென்டிஸ்ட் இந்த பல் மருத்துவர் வந்து ரொம்ப சிறப்பான பல் மருத்துவனர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 3 சொல்கிறாங்க எஸ் ஹீ டுக் அவுட் 6 ஃபார் மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டோன். ஆமாம், கண்டிப்பாக அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஏன் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டோன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்களில் 8 பற்களை பிடுங்கிட்டாங்க. அண்ட் ஷீ நெவர் ஃபெல்ட் எ திங். பட் இப்போ அதனால் அந்த 6 பல் பிடுங்கினது கூட தெரியாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வலிக்காமல் பிடுங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
என்டர் உமன் 8 வித் த ஸ்மால் பாய். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உமன் 8 ஒரு சின்ன பையங்கோட டென்டிஸ்டோடைய ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உமன் 8 சொல்கிறாங்க, நவ் மேரிஸ் தெர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். கண்டிப்பாக மாரிஸ், அந்த சின்ன பையனுடைய பேர் மாரிஸு, அவங்கள பார்த்து சொல்கிறாங்க எதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸோ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்மால் பாய், ஐ ஆம் நாட் அஃப்ரைட், கண்டிப்பாக எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 8 சொல்கிறாங்க, நவ் மேரிஸ் தெர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப், கண்டிப்பாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு உமன் 8 சொல்கிறாங்க, ஜஸ்ட் அ லிட்டில் புல் அண்ட் எவர் சிச் எ வீனி டக் ஆல் த பெயின் வில் பி கான். உமன் 8 சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஒரே சின்ன இழுப்பு தான், சிறிய இழுப்பு தான், அதுக்கப்புறம் வலி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், தெர் இஸ் நோ நீட் டு ட்ரீட் மீ லைக் எ பேபி. ஸோ அதனால் என்னை ஒரு குழந்தை போல் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டென்டிஸ்ட், எனக்கு அவரை பார்த்து பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உமன் 8 சொல்கிறாங்க, நான் சிட் டவுன் குவைட்லி மாரிஸ், ஐ ஆம் ஷியா த நைஸ் டென்டிஸ்ட் ஒன்ட் பி லாங். அமைதியாக உட்காந்துருங்க, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டார் டாக்டரு அப்படின்னு உமன் 8 சொல்லிடுறாங்க. ஸ்மால் பாய் சொல்கிறார், ஐ திங்க் ஐ வில் கெட் அ மேகசின், ஐ ஃபீல் லைக் ரீடிங். அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு இப்போதைக்கு மேகசின் வேணும், ஏன் அப்படின்னா எனக்கு படிக்கணும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்மால் பாய் கோஸ் டு த டேபிள் அண்ட் லுக்ஸ் த்ரூ த பைல் ஆஃப் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். ஸ்மால் பாய் என்ன பண்ணுறான் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிளுக்கு போகிறான். டேபிளுக்கு போனதுக்கப்புறம் அந்த மேகசின்ஸை பார்க்குறான், அதே சமயத்தில் நியூஸ் பேப்பரையும் பார்க்குறாரு. உமன் 8 சொல்கிறாங்க, ஆல் ரைட் டியர், ஜஸ்ட் யூ லைக், கண்டிப்பாக நீங்கள் விரும்பினதை படிச்சுக்கலாம் அப்படின்னு உமன் 8 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உமன் 8 சிட்ஸ், உமன் 8 அப்படியே உட்காந்துக்கிறாங்க. மேன் 5 ஸோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ். கண்டிப்பாக கேஸ் மீன்ஸ் இங்கே பல் வலிக்கும்போது வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக டாக்டர் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் தான் அந்த கேஸ்ன்னு சொல்கிறேன். நான் அந்த கேஸை நான் கேட்டுக்குவேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம், ஏன்னா நான் லாஸ்ட் டைமே அதை வலி ஊசி போடாமல் நான் பல் பிடுங்கின ரொம்ப வலிச்சுது, இப்போ நான் அந்த டைம் அதை கேட்டு வாங்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேன் 1 சொல்கிறாரு, ஐ நியூ எ சாப் ஒன்ஸ், கண்டிப்பாக நான் ஒரு நபரை ஏற்கனவே நான் தெரியும். ஹீ ஆஸ்க்டு ஃபார் கேஸ், அவர் இது மாதிரி வலி மருந்து வேணும் அப்படின்னு கேட்டார். இட் வாஸ் அ லாஸ்ட் டைம் ஹீ எவர் ஆஸ்க்டு ஃபார் எனிதிங். ஸோ அதுதான் கடைசியாக கேட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேட்கல மீன்ஸ் அதுக்கப்புறம் மைக்கம் தெளிவே இல்லை இது வரலுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 2 திரும்பவும் கேட்குறாரு, இஸ் தட் அ ஃபேக்ட், உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. என்டர் நர்ஸ் ஃப்ரம் சர்ஜரி, சி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட்ஸ் லெஃப்ட். ஸோ நர்ஸ் சர்ஜரி ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் கடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வெளியே போயிடுறாங்க. மேன் 4 கேட்குறாரு, ஐ சுட் நாட் ஆஸ்க் ஃபார் கேஸ் ஆர் எனி ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ் ஈதர். சார் நானும் இந்த வழி மருந்து கேட்க போகிறதில்ல. இட் இஸ் அன்நேச்சுரல் ஐ சே, அது இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு. கிவ் மீ தி ஓல்டு ஃபேஷன் மெத்தட்ஸ், ஸோ பழங்கால மெத்தட்ஸை நான் பழங்கால முறைகளை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேன் 5, யூ கேன் ஹேவ் தம், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஐ வில் ஹேவ் இட் வித்தவுட் த பெயின், பட் இருந்தாலும் நான் கேஸ் வாங்கிக்குவேன், அப்போ தான் எனக்கு வலி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உமன் 5 சொல்கிறாங்க, அண்ட் யூ லவ் திஸ் ஒன் டியர், உங்களுக்கும் இது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமன் 6 சொல்கிறாங்க, ஐ ஆம் ஷுர் ஐ வில், கண்டிப்பாக இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 இந்த டைம் சொல்கிறாங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் அ டாங்கி அலாங் த சாண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்னா டாங்கி கூட ரைடிங் போகும்போது எங்கே அப்படின்னா இந்த சாண்ட்ஸ் பாலைவனத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 6 சொல்கிறாங்க, ஓ ஐ சே, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 5 சொல்கிறாங்க, இஸ்ன்ட் இட் அ ஸ்க்ரீம் டியர், ஏன் பயமாக இருக்கா? ஐ சாட் இட் ஆன் த ராங் சைடு
ராங் வே ரவுண்ட் ஜஸ்ட் ஃபார் லாஃப். ஏன் அப்படின்னா நான் தவறாக உட்காந்துட்டேன், எதுக்காக அப்படின்னா ஒரு நகைச்சுவைக்காக, சிரிக்கிறதுக்காக, சிரிப்புக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் லெஃப்ட். லெஃப்ட் சைட்லேருந்து என்டர் ஆகுறாங்க நர்ஸு. ஃப்ளோரியிங் ஏ லார்ஜ் ஹேமர். ஒரு பெரிய சுத்தியில் கையில் தூக்கிட்டு போகிறாங்க. சி கிராசஸ் ஸ்டேஜ். அவங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜை கடந்து போகிறாங்க. அண்ட் கோஸ் இன்டு த சர்ஜரி. டாக்டர் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. மேன் 6 கேட்குறாரு, வாஸ் தட் ஹேமர் சி வாஸ் கேரியிங்? அவங்க தூக்கிட்டு போகிறது என்ன, சுத்தியலா அப்படின்னு கேட்குறாங்க மேன் 6. அதுக்கு மேன் 7 சொல்கிறாரு, ஐ ஹாவ் சீன் டென்டிஸ்ட் யூஸ் சம் கியூர் டூல்ஸ். ஆமாம், நான் கூட பார்த்துருக்குறேன். சில பல் மருத்துவர்கள் எல்லாமே இது மாதிரியான வித்தியாசமான பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க, பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேன் 6 சொல்கிறாங்க, வெல் இஃப் இட் வாசன்ட் அ ஹேமர் ஐ சுட் பி அட்டெண்டிங் அன் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நாட் அ டென்டிஸ்ட். கண்டிப்பாக அது ஹேமர் இல்லை அப்படின்னா கட்டாயம் நான் யாரை சந்திக்கணும் அப்படின்னா கண் மருத்துவர் தான் சந்திக்கணும், கண்டிப்பாக பல் மருத்துவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 5 சொல்கிறாங்க, ஐ ஹோப் he isn't going to use it. பட் அந்த உமன் 5 சொல்கிறாங்க, ஸோ சுத்தியல் வந்து கொண்டு போகிறாங்க, பட் ஆனால் அவர் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 3, இட் இஸ் அ பெக்யூலியர் திங் டு ஹேவ் இன் சர்ஜரி. ஸோ சுத்தியலை வந்து சிகிச்சைக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங் இஸ் ஹியர்டு ஃப்ரம் த சர்ஜரி. ஸோ சுத்தியால் அடிக்கிற அந்த சத்தம் வந்து டாக்டருடைய ரூம்குள்ளேருந்து கேட்குது. எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் த சர்ஜரி டோர் அண்ட் தென் அட் ஒன் another. எல்லோரும் அந்த சர்ஜரி டாக்டர் இருக்கக்கூடிய அந்த சர்ஜரி ரூமை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உமன் 1 சொல்கிறாங்க, ஓ ஜோ, புவர் ஜோ, ஓ வாட் வில் ஐ டூ. உடனே இந்த உமன் தன்னுடைய கணவர் உள்ளே இருக்கிறத நினச்சிட்டு, கண்டிப்பாக சுத்தியில் வச்சு தான் அடிக்கிறாங்க, தன் கணவரை தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஜோவை நினச்சி நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங். உமன் 2 சொல்கிறாங்க, ஐ ஷுடன்ட் worry, the dentist probably knows what he is doing. கவலைப்படாதீங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரியும், தயவுசெய்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 1 சொல்கிறாங்க, எஸ் பட் டஸ் த ஜோ ஷியர்லி ஹீ இஸ் நாட் கேம்பரிங் ஆன் புவர் ஜோன்ஸ் சோட். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த சுத்தியலை வச்சு அடிக்கிறது ஜோனுடைய டூத்தாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உமன் 2 சொல்கிறாங்க, நவ் சிட் டவுன் அண்ட் டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப். உட்காருங்கம்மா, இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதோ வருத்தப்பட வேண்டியதோ அவசியம் இல்லை. ஐ எம் ஷுர் ஜோ இஸ் குவைட் ஆல் ரைட். நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஜோ நிச்சயமாக சரியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் உமன் 1 சிட்ஸ். உமன் 1 அதுக்கப்புறம் தான் உட்காடுறாங்க. தெர் இஸ் மோர் ஹேமரிங் ஃப்ரம் த சர்ஜரி. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தியால் அடிக்கக்கூடிய அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. உமன் 1 இஸ் அபவுட் டு ஸ்டாண்ட் பட் உமன் 2 ரெஸ்டைன்ஸ் ஹேர். திரும்ப அடிக்கிறத கேட்க உமன் 1 எந்திரிச்சு நிற்கிறாங்க. பட் திரும்பவும் அந்த உமன் 2 அவங்கள அப்படியே அடக்கி உட்கார வைக்கிறாங்க. உமன் 2 சொல்கிறாங்க, டியர் டூ சிட் டவுன் குவைட்லி. ஏம்மா கொஞ்சம் அமைதியாக அப்படியே உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உமன் 2. அதுக்கு மேன் 5 சொல்கிறாரு, ஐ டோன்ட் லைக் த சவுண்ட் ஆஃப் தட். எனக்கு வந்து அந்த சுத்தியால் அடிக்கக்கூடிய அந்த சத்தம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 4 சொல்கிறார், ஐ சுட் நாட் worry. நான் இதுக்காக கவலைப்பட மாட்டேன். தீஸ் டென்டிஸ்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். ஐ ஹோப். இது மாதிரியான பல் மருத்துவருக்கு தெரியும் என்ன செய்யணும், கண்டிப்பாக இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி. திரும்பவும் நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜரி ரூம்லேருந்து அப்படியே வெளியே வராங்க. அண்ட் வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ். மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்காரக்கூடிய அந்த ஸ்டேஜ் அப்படியே கடந்து போகிறாங்க. அண்ட் அவுட் லெஃப்ட். இடப்புறத்தில் அப்படியே வெளியே போயிடுறாங்க. எவ்ரி ஒன் வாட்சஸ் ஹேர் இன் சைலன்ஸ். ஒவ்வொருத்தரும் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு அந்த நர்ஸ் போகிறத கவனிக்கிறாங்க. உமன் 7 சொல்கிறாங்க, ஷீ டிடன்ட் லுக் வெரி worried எனிவே. நர்ஸு வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்படுற மாதிரி தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 8 சொல்கிறாங்க, நோ இட் இஸ் எ பேஷண்ட் ஹூ worries.
நர்ஸ் எதுக்காக கவலைப்படணும், பேஷண்ட் தான் கவலைப்படணும் அப்படின்னு உமன் 8 சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 7 சொல்கிறாங்க, ஐ சே லெட் ஹிம் வர்ரி. சரி, அவரை கவலைப்படட்டும், வர்ரி இஸ் நேச்சுரல். ஏன்னா கவலைப்படுறது அப்படிங்கிறது இயற்கையானதுன்னு சொல்கிறாங்க. இட் நெவர் டிட் எனி ஒன் எனி ஹார்ம். ஏன் அப்படின்னா அது யாரையும் எந்த கஷ்டமும் படுத்துறதில்ல, துன்பமும் படுத்துறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் சொல்கிறாங்க, ஐ விஷ் யூ வுடன்ட் டாக் லைக் தட். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. வித் மை புவர் ஜோ இன் தேர். ஏன் அப்படின்னா டாக்டர் ரூமில் புவர் என்னுடைய பாவப்பட்ட அந்த ஜோ இருக்கிறாங்க. மேபி ரித்திங் இன் அகானி. கண்டிப்பாக வலியாலையும் வேதனையாலையும் துடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் லெஃப்ட். இப்போ உள்ள இடப்புறத்தில் நர்ஸ் உள்ளே வராங்க. சி இஸ் கேரியிங் எ லார்ஜ் பேர் ஆஃப் ப்ளையர்ஸ். ஸோ கையில் எதை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா அதை சுத்தியல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஆணிலாம் பிடுங்கக்கூடிய அந்த சுத்தியல் வச்சுருக்கிறாங்க, அதுவும் பெருசு. சி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் இன்டு த சர்ஜரி. அப்படியே ஸ்டேஜை கடந்து டாக்டர் ரூமுக்குள்ளே அப்படி நுழையிறாங்க. மேன் 4 groans. மேன் 4 அப்படியே வலியால் முனகிறாரு. அண்டு எவ்ரி ஒன் groans after him. அவர் முனகிறத பார்த்துட்டு மற்றவங்களும் முனகிறாங்க. உமன் 1 வாட்சஸ் இன் ஹாரர். உமன் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயந்துக்கிட்டு அந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. சி ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் த நர்ஸ் எக்ஸிட் இன்டு த சர்ஜரி. நர்ஸ் டாக்டர் ரூமுக்குள்ளே போன உடனே இவங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, that's all my dear students. So this is the first part of the supplementary lesson, first patient. So let us see the rest in the next class. Bye bye.